அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நோய்களை அதுக்கான தீர்வுகளையும் பரிசோதனை செய்யக்கூடிய அக்குபஞ்சர் முறைப்படி எளிமையான ஒரு பரிசோதனை முறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மெரிடியன் வைஸ் சக்தி ஓட்ட பாதை சார்ந்த ஒரு பரிசோதனை முறை. இப்போ போன வீடியோவில் நம்ம லங் மெரிடியன் நுரையீரல் சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது லார்ஜ் இன்டெஸ்டினல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் சார்ந்த சக்தி ஓட்ட பாதை. எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது, இது சார்ந்த நோய்களை எங்கே பிரதிபலிக்கும், இந்தந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை வந்தால் அது எந்த மெரிடியன் சார்ந்தது, அதற்கு எந்த சக்தி ஓட்ட பாதையை தூண்ட வேண்டும் என்பதை மிக துல்லியமாக புரிந்து கொண்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பரிசோதனையை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடியது பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை. இது ஆள்காட்டி விரல், நம்மளுடைய ஆள்காட்டி விரலினுடைய நகக்கண் ஓரத்தில், அதாவது கட்டை விரல் பக்கமாக நகக்கண் ஓரத்தில் LI1 அப்படிங்கிற 1வது புள்ளி தொடங்கி தோலின் இரு நிறமும் சந்திக்கக்கூடிய பாதையின் வழியாக LI2, இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இணையக்கூடிய இணைப்பு ரேகைக்கு அருகில் LI4, LI5, LI6, 7, 8, 9, 10, 11, 12, 13, அப்படியே 14, LI15, LI16, LI17, LI18, LI19, LI20 அப்படின்னு போய் முடியும். அப்போ இந்த பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதை 1வது புள்ளி இங்கு தொடங்கி ஆள்காட்டி விரல் வழியாக, கை மணிக்கட்டு வழியாக, முழங்கை வழியாக, மேற்கை வழியாக, தோள்பட்டை பின்புறத்துக்கு சென்று மீண்டும் கழுத்தின் பக்கவாட்டுக்கு சென்று கன்னத்தின் வழியாக மூக்கு துவாரத்துக்கு கீழே வந்து எதிர் திசையில் டியூ மெரிடியனை கிராஸ் பண்ணி எதிர் திசையில் மூக்கினுடைய கீழ் விளிம்புக்கு அருகில் வந்து முடிவடை LI20. இந்த சக்தி ஓட்ட பாதையில் மொத்தம் 20 புள்ளிகள் இருக்கிறது. இந்த 20 புள்ளிகளில் இந்த பெருங்குடல் நம்ம சொல்லக்கூடிய மோஷன் சிக்னஸ், மோஷன் ஒழுங்காக போகலை, மலம் முழுமையாக வெளியேறவில்லை, அல்லது மூல நோய் இருக்கிறது, வயிற்று பூச்சி தொடர்புகள் இருக்குது, வாயு தொல்லைகள் இருக்குது அப்படின்னா அந்த பெருங்குடல் சார்ந்த நோய்களை இந்த ஆள்காட்டி விரலில் பிரதிபலிக்கும். இந்த ஆள்காட்டி விரல் நகக்கண் கருப்படிக்கிறது, அல்லது சொத்தையாகிறது, அல்லது ஏதாவது கலர் சேஞ்சஸ் ஏற்படுறது, ஆள்காட்டி விரல் மரமரப்பு ஏற்படுவது, மடக்க முடியலை, கிரிப் இல்லை, அல்லது விலகுது, சேரமாட்டேங்குது, இந்த மாதிரியான ஆள்காட்டி விரலில் ஏற்படக்கூடிய நெகசுத்தி ஏற்படுவது போன்ற லோக்கல் கம்ப்ளைண்ட். அதுக்கடுத்து எதை இறுக்கி பிடிக்கும் போது ஆள்காட்டி விரல் கிரிப் இல்லைனாலும் இந்த மெரிடியன் தான் காரணம். அதுக்கடுத்து நம்ம எதை இறுக்கி பிடிக்கும் போது இந்த இடத்துல கிரிப்பு கொடுக்கணும்னா LI4 பாயிண்ட் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். அதேமாதிரி கையை மேலும் கீழும் இப்படி மணிக்கட்டு கீழே அசைப்பதற்கு இந்த LI மெரிடியன் மிக மிக முக்கியமானது. இந்த LI5 பாயிண்ட் ஒர்க் பண்ணாதான் கையை மேலும் கீழே அசைக்க முடியும், அல்லது கீழே இப்படியே தொங்குமே தவிர மேலே அசைக்க முடியாது, நம்மளால் தூக்கி உடனே விட்டு அப்படி போயிடும். அந்த மாதிரி இந்த LI5ங்கிறது கை மணிக்கட்டு மேலும் கீழும் அசைப்பதற்கு மிக முக்கியமானது. அப்போ இந்த ஆள்காட்டி விரலில் ஏற்படும் பிரச்சனை, எதை இறுக்க பிடிக்க முடியாத பிரச்சனை, அல்லது கை மணிக்கட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அல்லது இதன் வழியாக மேற்கையில் இந்த கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ வலிகளோ, இதற்கிடையில் ஏற்படக்கூடிய வலிகள் இந்த சேனல் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பெருங்குடல் சார்ந்தது. அதே மாதிரி முழங்கையினுடைய மடிப்பு ரேகை, இப்போ எல்போ எல் ஷேப்பில் வைக்கும்போது இந்த எல்போ கிரீஸில் LI11 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த புள்ளி இந்த முழங்கையில் ஏற்படக்கூடிய வலிகள். அதே முழங்கையில் வலி மீடியல் சைடு உள்புறமாக இருந்தால் லங் மெரிடியன், வெளிப்புறமாக இருந்தால் லார்ஜ் இன்டெஸ்டினல் மெரிடியன், பின்புறம் இருந்தால் வேற மெரிடியன். அந்த மெரிடியன் வரும்போது பார்ப்போம். அப்போ LI மெரிடியன் இதன் வழியாக மேலே போகும்போது அவங்களுக்கு முழங்கை வலி, அதன் பிறகு மேற்கை வலி. இதே பாருங்க, இந்த லைன் இந்த இடத்துல வந்தால் லங் மெரிடியன், ஒரு 2 சுள் லேட்டரில் இங்கே வந்தால் LI மெரிடியன். ஓகே, அப்போ இந்த கையை சாற்று மேலே சைடில் இப்படி தூக்கணும் அப்படின்னா, சைடு வியூவில் முன்புறம் தூக்கணும்னா லங் மெரிடியன், சைடில் இப்படி தூக்கணும் அப்படின்னா LI மெரிடியன். அப்போ இந்த LI மெரிடியன் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா LI14 பாயிண்ட் ஒழுங்காக இருந்தாலும் இந்த மேற்கையில் இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர் மசில்ஸ் வந்து சுருங்கி விரியும் போது தான் தோள்பட்டையை அசைப்பதற்கு மேலே கையை சைடில் தூக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் LI14. அடுத்து LI15 மேலே உயர்த்தும் போது ஏற்படுற 2 குழியில் முன்புற பள்ளம் LI15. அதுக்கடுத்து இந்த காரை எலும்பு கிளாவிக்கல் போன் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது பின்புறம் இருக்கிற ஸ்கேப்லா அப்படிங்கிற தோள்பட்டை எலும்பு ஜாயிண்ட் ஆகும்போது ஏற்படுற பள்ளம் இப்படி பேக் சைடில். அப்போ இந்த கை மேலே உயர்த்த முடியலை, தூக்க முடியலை, எதையும் தூக்கி வீச முடியலை, அல்லது பின்னாடி கொண்டு போக முடியலை, இங்கே வலிக்குது அப்படின்னா இது LI மெரிடியன். அப்போ பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை சார்ந்த தோள்பட்டை வலி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இதில் இருந்து இந்த கழுத்தில் சுருக்கு ஏற்படுவது, கழுத்து தோள்பட்டை வீக்கம் ஏற்படுவது, வலி ஏற்படுவதற்கும் LI16ங்கிற பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து
இந்த கழுத்து தசை நார் பிடிப்பு, கழுத்து மேலே கீழே அசைக்க முடியல, இப்படி திருப்ப முடியல அப்படின்னா இந்த LI 18ங்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ LI 17 and 18ங்கிற புள்ளி தான் கழுத்து தசை நார் சுருங்கி விரிவதற்கு, அசைப்பதற்கு, மேலும் கீழும் ஆட்டுவதற்கு மிக மிக முக்கியமானது 17 and 18 அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ அது LI மெரிடியன் சார்ந்தது. அதுக்கடுத்து உள்ள அப்படியே போனீங்கன்னா கன்னத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த தொண்டைன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, தொண்டை புண், எச்சி முழுங்க முடியாத தன்மை, மூச்சு விட சிரமம், தொண்டை கட்டி கொள்ளுதல் அல்லது தொண்டையில் சதை வளர்ச்சி, இவை அனைத்துக்குமே இந்த LI மெரிடியனும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா கழுத்து பகுதியில் 3 முக்கியமான மெரிடியன், LI, SI, TW 3 மெரிடியன், அதில் LI மெரிடியன் மிக மிக முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த கன்னத்தில் ஏற்படக்கூடிய கீழ்த்தாடை பல்வலி, மேல்தாடை பல்வலிகளுக்கும் இந்த லார்ஜ் இன்டெஸ்டினல் மெரிடியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்த்தாடை அசைவு, இந்த ஜாவை வந்து சரியாக கிரிப் இல்லாமல் சில பேருக்கு எதையும் கடிக்க முடியலை, லூஸ் ஆகுது, சவுண்டு வருது, நொடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த லோயர் ஜாவாவினுடைய கிரிப் இல்லாத தன்மை இருந்தால் அதுக்கு ஆப்ரேஷன் செய்யணும் அப்படிவாங்க. ஆனால் அக்குபஞ்சரில் இந்த LI மெரிடியன் ஃப்ளோ ஒழுங்காக இருந்து, ஸ்டொமக் மெரிடியன் ஒழுங்காக இருந்தால் லோயர் ஜாவா மூமெண்ட்ஸ் வந்து அற்புதமாக இருக்கும், நழுவாது, கிரிப்பு வந்து அற்புதமாக கிடைக்கும், எதையும் கடிக்க முடியும், மெல்ல முடியும், சாப்பிட முடியும், பிரச்சனைகள் வராது. அப்போ கீழ்த்தாடை மேல்தாடை பல் வலிகளுக்கும் LI மெரிடியன் மிக மிக முக்கியமானது. பல் ஈரில் இரத்த கசிவுகளுக்கும் இந்த மெரிடியன் மிக மிக முக்கியமானது. மூக்கடைப்பு, மூக்குத்தண்டு வளைவு ஏற்படுவது அல்லது மூக்கில் நீர் போர்வை ஏற்பட்டு மூக்கில் நீர் வடிதல், ரத்தம் வடிதல் போன்ற மூச்சுவிட சிரமம் ஏற்படுதல் எல்லாத்துக்கும் LI மெரிடியன் தான் மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை பாதிக்கப்பட்டால் ஆள்காட்டி விரலில் தொடங்கி கை மணிக்கட்டு, முழங்கை, மேற்கை, தோள்பட்டை, கழுத்து, கன்னத்தின் வழியாக மூக்கில் வரைக்கும் தன்னுடைய நோயை பிரதிபலிக்கும். அப்போ இந்த சக்தி ஓட்ட பாதை சார்ந்த நோய்களா இந்த கைவலிக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம எடுக்கிறது எக்ஸ்ரே, ஸ்கேன், சிடி, MRI எல்லாம் எடுத்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லை ஆனால் வலிக்குது, ஒன்றும் இல்லை ஆனால் வலிக்குது. ஏன்? அக்குபஞ்சர் அற்புதமாக அந்த மெரிடியனுடைய சக்தி ஓட்ட பாதை பாதிப்பு தான் அங்கே நோய்களை ஏற்படுத்துகிறது. இந்த சக்தி ஓட்ட பாதை புதுப்பித்தால் உள்ளே இருக்கிற எலும்பு, நரம்பு, தசை சார்ந்த அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் இந்த உயிர் ஓட்டம் அப்படிங்கிற LI மெரிடியன் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ லார்ஜ் இன்டெஸ்டினல் மெரிடியன் இந்த சக்தி ஓட்ட பாதை சார்ந்த நோய்களை குணப்படுத்தும், அதனுடைய வெளிப்புற உணர்வு மூக்கு சார்ந்த நோய்களை குணப்படுத்தும், மூக்கடைப்பு, தும்மலை சரி செய்யும், சைனஸையும் சரி செய்யும். அதன் பிறகு இந்த ஒரு மெரிடியனுக்கு தொடர்புடைய உறுப்பாகிய பெருங்குடல் சார்ந்த மலச்சிக்கலாக இருக்கட்டும் அல்லது வயிற்றுப்போக்காக இருக்கட்டும், உள் மூலம் வெளி மூலமாக இருக்கட்டும் அல்லது மலக்குடல் இறக்கம் அல்லது பிதுக்கம் போன்ற பாதிப்புகளாக இருக்கட்டும் அல்லது வயிறு உப்புசம், வயிறு பொறுமலாக இருக்கட்டும், வயிற்று பூச்சியாக இருக்கட்டும், இது மாதிரி பெருங்குடல் சார்ந்த நோய்களையும் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வரக்கூடிய பெருங்குடல், நுரையீரல் சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கும் இந்த LI மெரிடியன் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி இந்த 2 மெரிடியனும் நுரையீரல் சக்தி ஓட்டப்பாதை, பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதை, இவை இரண்டும் இணைந்துதான் காற்றுப்பூத சக்தி ஓட்டப்பாதையாக நம்ம உடம்பில் காற்றழுத்தம், வாயு தொடர்பான பிரச்சனைகளுக்கும், மூச்சுத்திணறல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும், சுவாச குறைபாடு தொடர்பான, செல்களில் சுவாச குறைபாடு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பிளஸ் அது தொடர்பான தீவிரமான நாள்பட்ட நோய்களையும் நிரந்தரமாக சரி செய்யும் தன்மை இந்த மெரிடியனுக்கு உண்டு. லங் மெரிடியன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டினல் மெரிடியன் காற்றுப்பூதம் சார்ந்த அற்புதமானது. இதற்கு தொடர்புடைய திசுக்கள், சுவாச திசுக்கள் மற்றும் தோல் நோய்களுக்கும் இந்த 2 மெரிடியன் மிக மிக முக்கியமான மெரிடியன். அப்போ LI மெரிடியனுடைய பாதிப்பு, நம்ம இயல்பாக ஒரு பல்லு வலி வந்தால் பூச்சி பல்லா இருக்கும், பல்லோட வேரில் ஏதாவது பிரச்சனைக்கும் வேறு சிகிச்சை செய்யணும் அப்படின்னு பல் டாக்டர்கிட்ட பல்ல குடுங்கி நம்ம பதம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அக்குபஞ்சரில் இந்த மெரிடியனுடைய சக்தி ஓட்ட பாதை தான் அங்கு பல்லில் நோயை உருவாக்கியது என்பதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொண்டால் இந்த மெரிடியன் சார்ந்த பாயிண்டை தூணிங்கன்னா பல்லு வலி சரியாயிடும். அவ்வளோ அற்புதமான ஒரு அக்குபஞ்சர் டயக்னோசிஸில் ஓரல் டயக்னோசிஸ், சக்தி ஓட்ட மெரிடியன் சார்ந்த ஒரு டயக்னோசிஸை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருங்க. அடுத்தடுத்த மெரிடியன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.